ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்கள் வரும் பொழுது நீ அழுகிறாய். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்து விடுகிறாய். என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள், முடிவெடுக்க முடியாத நிலைமைகள், நிறைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் சில விஷயத்திற்கு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாய். முடிவெடுக்க முடியாத சமயத்தில் எல்லாம் நீ ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். இந்த சூழ்நிலை, உனக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது அல்லவா? இந்த சூழ்நிலையில் உன்னுடைய அம்மா என்ன செய்திருப்பார்? நீ இப்பொழுது ஒரு கஷ்டப்படுறன்னு வச்சுக்கோ. இந்த பண கஷ்டத்துல உங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? நீ சிறு வயதா இருக்கும் பொழுது உன்னுடைய அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கணும். உங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்களோ அதை நீ பண்ணணும். ஏன்னா உங்க அம்மா சாதாரணமா வாழ்க்கையை கடந்து வரல. எவ்வளவோ கஷ்டத்தோட தான் உங்களை வளர்த்து ஒரு ஆளாக்கி உங்களை ஒரு கரை சேர்த்திருக்காங்க. உங்களுடைய அம்மா நீங்கள் இப்பொழுது படும் கஷ்டத்தில் அவர்கள் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்பதை யோசித்தாலே அதற்கான விடை கிடைத்துவிடும். நிறைய சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் விடை கேள்வி இருக்கும், ஆனால் விடை கிடைக்காது. அப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்துதான் அதிகமாகவே நீ கவலைப்படுவார். அதற்கான ஒரு வழிதான் நீ ஏதாவது ஒன்னா உங்க அம்மா இந்த நிமிஷம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத யோசி. அதை மட்டும் நீ யோசிச்சனா கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். உன் வாழ்க்கைக்கும் ஒரு விடை கிடைத்துவிடும். சுலபமான ஒன்று. அம்மா இப்ப என்ன பண்ணிருப்பாங்க? இந்த பணம் இப்ப தேவை, ஆனா பணம் இல்லை. இந்த நிலைமையில, இந்த சிச்சுவேஷன்ல நம்முடைய தாய் இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சாலே அதற்கான விடை கிடைத்து விடும். உங்களை இவ்வளவு தூரம் தெளிவான, அறிவான, தைரியமான குழந்தையாக பெற்று இந்த உலகத்தில் அத்தனை விதமான கஷ்டத்தையும் தாங்கி பெற்று வளர்த்து ஒரு இடத்தில் கரை சேர்த்து இருக்கிறார் என்றால் அவள் எப்பேற்பட்ட திறமை, அந்த திறமைசாலி என்னென்ன செய்திருப்பார் என்பதை யோசித்து பார்த்தாலே உன்னுடைய வாழ்க்கையை ஜெயித்து விடுவார். குழப்பம் எதற்கு வரும்? விடை இல்லை, அதனால்தான் குழப்பம் வரும். கேள்விகள் இருக்கும், பதில் இல்லை என்றால் இதெல்லாம் யோசித்து பார்த்தாலே குழப்பமும் இருக்காது, கவலையும் இருக்காது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் நீ அதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் வென்று விடலாம். புரிந்து கொள்ளாதவர்கள் தானே இங்கு தவிக்கிறார்கள். நீ புரிந்து கொண்டால் எல்லாமே மாறுமே. எல்லா விஷயமும் அடுத்தடுத்துன்னு உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நான் சொல்றத காதுல வாங்குறதுலயும் நான் சொல்ற விஷயத்தைய நீ கேட்கறதுலயும் தான் இருக்கு. இப்போ இந்த வாக்கினை நீ கேட்கிறாய் என்றால் இந்த ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி உன் வாழ்க்கையை நடத்த போற. சரிதானே நான் சொல்வது? நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிந்து கிடைக்கிறது. எந்த ஒரு விஷயமுமே உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் கிடைக்கல, வெற்றி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனா இனிமே கிடைக்கும், நாளையிலேருந்து கிடைக்கும். நீ எப்படி எல்லாம் எதிர்பார்த்தாயோ அப்படி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நாளையிலிருந்து எல்லாமே கிடைக்கும். உயர்வாய், படிப்படியாக உயர்ந்துருவார். இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கிறது எல்லாமே சாதாரணம். நீ என்கிட்ட சொல்லுவ பாரு, சாய் என்னுடைய வாழ்க்கையில 10 ரூபாய் கஷ்டப்பட்டேன், ஆனா இப்போ என் கையில அவ்வளவு பணம் இருக்கு, 10 லட்சம் கூட இருக்கு என்கிட்ட, எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், எல்லா விதமான செலவுகளும் எனக்கு இப்ப இல்லை, எல்லாமே இருக்கு என்கிட்ட, ஆனா என்கிட்ட பணமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்குன்னு கூடிய சீக்கிரம் என்கிட்ட நீ சொல்றியா இல்லையா? நீ சொல்லுவ. எல்லா விஷயத்தையுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மிக சிறப்பானதாகவே நடக்கும். நான் சொன்னபடி உன் வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் மாற்றிப்பார். எதுவாக இருந்தாலும் உன் அம்மா என்ன செய்வார் என்பதை மட்டும் சற்று யோசித்து பார்த்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் நீ என்னெல்லாம் யோசிக்கிறாயோ, நீ எந்தெந்த விஷயத்தை எல்லாம் கேள்வியாக நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களுக்கும் கட்டாயமாக பதில் கிடைக்கும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு சிறிய விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது. நிறைய விஷயங்களை தேடுகிறாய் அல்லவா? எல்லாவற்றுக்கும் நிச்சயமாகவே விடையை கொடுப்பேன் இந்த
சாய். சாய்க்கு தெரியாத உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நல்லதே செய்வேன். ஒவ்வொரு காலமும் உனக்கு ஏற்றதை உனக்கு பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு கட்டமானதை அமைத்து தருவேன். துரோகிகளோ யார் வேண்டுமானாலும் சரிதான், எது வேண்டுமானாலும் சரிதான், என்ன வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமோ இல்லை சாயி, என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படியே இருக்கிறேன் என்றாலும் சரி, இல்லை சாயி என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுங்கள் என்றாலும் சரி, உனக்கு எப்படி பிடிக்குமோ, உன்னுடைய வாழ்க்கையை வாழ உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே நான் அமைத்து தருவேன். ஒரு நேரம் கூட என்னுடைய பிள்ளைக்கு கஷ்டம் என்ற ஒன்றை நான் வரவும் விடமாட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் இன்பத்தை கொடுத்தே வாழ வைப்பேன். இந்த சாய், கூடிய விரைவில் என்னை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு தேவைப்பட்ட வாழ்க்கை என்னிடமிருந்து கிடைக்கும். கூடிய சீக்கிரமாக நீ என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிக்க போகிறாய் என்பதை பொறுத்திருந்து வெடிக்கப்பார். நான் சொன்னால் நீ எதையும் நம்ப மாட்டாய். அதனால் தான் சொல்கிறேன், பொறுத்திருந்து வெடிக்கப்பார் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷங்களும் நான் உருவாக்கியதே. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கிய ஒவ்வொன்றும் கண்டிப்பாகவே கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நீ தாராளமாக நீ என்னிடம் சொல்லலாம், எனக்கு இது வேண்டும் அது வேண்டாம் என்று. ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அது என்னிடம் கேட்டு அது கிடைக்காமல் இருந்தால் தாராளமாக நீங்கள் என்னிடம் கேள் என்று சொன்னீர்கள். நான் கேட்டேன், ஆனால் ஏன் எனக்கு நீங்கள் எதையும் செய்து தரவில்லை என்று உரிமையோடு என்னை நீ திட்டலாம். அந்த அளவுக்கு நான் உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்தில்தான் வைத்திருக்கிறேன். நீ தாராளமாக சிரித்து கொண்டு இரு, சிறப்பான வாழ்க்கை அமையும். நீ எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்பது கிடையாது. தெளிவாக இருந்தால்தான் வாழ்க்கை மாறும். குழப்பிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை மாறாது. என்ன வேண்டுமானாலும் நீ என்னை நினைத்துக்கொள். இத்தனை நாள் செய்யாத சாயா இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார் என்று சாய் மாற்றுவேன். அழுக வருகிறதா, அழுதுரு. அதை மனசுலயே தீக்கி வச்சுக்காத. அழுகணும்னு தோணுதா, அழுதுரு. என்ன செய்ய போறோம் வாழ்க்கையில அப்படின்னு தோணுச்சுன்னா அழ வரும், அழுதுரு. அதற்கு பிறகு அதை விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீ அழுகுறது பிடிக்காதுதான், ஆனாலும் உன் மன பாரம் குறையணும்னா அதுக்கு அழ வருதுன்னா அழுதுரு, பிரச்சனையே இல்லை. நான் இருக்கேன், நான் உனக்கு வழி காட்டுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தேவையானது நானே கொடுப்பேன். பொறுமையாக இரு. நான் ஒன்றும் இல்லை, ஓடலை. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு கவலைப்படாத. நாள் ஒன்றும் எந்த நாளும் முடியல. உனக்கு இன்னும் நாள் இருக்கு. வாழக்கூடிய நாட்கள், கஷ்ட நாட்களும் முடிந்தது, வாழக்கூடிய நாட்களும் துவங்கியது. இனிமேல் என்ன கிடைக்கிறது, என்ன விஷயங்களை அனுபவிக்கலாம் சந்தோஷமாக என்பதை மட்டும் நன்றாக யோசித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடு. நாளுக்கு நாள் இன்பத்தை வந்து சேர்ப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை அள்ளி கொடுப்பதும் இந்த சாயுடைய கையிலேயே இருக்கிறது. நம்பிக்கைதான் ஒருவனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். உன்னுடைய வாழ்க்கையை இந்த சாய் உயர்த்துவேன். எந்த காரணம் கொண்டும் இந்த விஷயம் செய்ய மாட்டேன், அந்த விஷயம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். உனக்கு வழியையும் காட்டுவேன். அதே நேரம் நான் உன்னோடு இருந்து என்னென்ன விஷயங்களை செய்தால் உனக்கு நல்லதோ அது போலவும் இருப்பேன். யோசித்து எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு. உனக்கு துணை இந்த உலகத்தில் நான் மட்டுமே. என்னை நம்பி வந்து ஒரு காரியத்தில் இறங்கியவர்கள், என்னையே சரணடைந்து என்னை வைத்து ஒரு தொழில் துவங்கியவர்கள், அவர்கள் எல்லோரும் முன்னுக்கு வருவார்கள். கண்டிப்பாகவே உன்னுடைய தொழிலால் நீ மிகப்பெரிய லாபத்தை அடைவாய். உன்னுடைய தொழில் முன்னேறும். உன்னுடைய தொழிலால் நீ மாதம் அதிகமான சம்பளத்தை நீ பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரோடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்
என்று நீ நினைக்கிறாயோ அந்த நபரோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் சந்தோஷமாக இருப்பாய். உன்னுடைய குடும்பத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியங்களுடனும் நீ இருப்பாய் என்று இந்த நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். கண்ணீரை துடைத்துக்கொள், கவலையை மறந்துவிட்டு இன்பமாக இரு. நல்ல பிள்ளை, நீ எனக்கான பிள்ளை, நான் உன்னுடைய அப்பா. எல்லாம் இனி நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.